நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா மண்ணடியில் இருக்கிறோம். மண்ணடியில் ரம்ஜான் டயத்தில் வந்து இஃப்தார் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து போடுவாங்க. அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மண்ணடியில் அந்த ஃபுட் ஸ்டால் போடுற இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஃபிர்தோஸ் போட்டிருப்பாங்க, அப்புறம் ஹாட் டச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கலி ரம்ஜான் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபுட் ஸ்டால் இருக்குங்க. சிக்கனில் வந்து மயோ சிக்கன், கேண்டி சிக்கன், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு வந்து மட்டன்லேயா இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்லேயா இருக்கட்டும், சிக்கன்லேயா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டமும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நோன்பு வைக்கிறவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு தெரியலைங்க. ஆனால் வந்து வெரைட்டிஸ், கலர் வெரைட்டிஸ் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை சாப்பிட்றதுக்காக வந்து ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து வந்திருப்பாங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்கும். அந்த வந்து நம்மளுக்கு வாய்க்குள்ளே நுழையாது. உங்களுக்கு வந்து ஹலீம் வெரைட்டிஸும் இங்கே கிடைக்குங்க. நோன்பு வைக்கிறவங்க வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரை ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுனால உடனே வந்து இம்மிடியேட் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு வந்து நல்லது கிடையாதுங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து நோன்பு வைக்கிறவங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மற்றபடி இதை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வேணால் வரலாம். என்டர்டெயின்மெண்ட்டு டைம் போகாமல் இருந்தால் வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு டிஷ் மாதிரி வந்து சாப்பிட்டு போகலாம். ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நுங்கு சர்பத்து, அப்புறம் பால் சர்பத்து, அப்புறம் இளநீர் ஜூஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கிர்னி ஜூஸு, தர்பூசணி, இந்த மாதிரிலாம் வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மயோ சிக்கன், கேண்டி சிக்கன், சாண்ட்விச் சிக்கன் என்னமெல்லாமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோதான். எல்லாம் எல்லாமே வந்து மாவில் மிக்ஸ் பண்ணி அதை தான் பண்ணுறாங்க. அது என்னது? என்ன ரோல்? அது என்ன ரோல்? சாவி ரோல். சாவி ரோல். என்டர்டெயின்மெண்ட்டாக சும்மா வீட்டில் நம்ம சும்மா இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த ஏரியாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா வருஷம் என்ன போட்டிருந்தாங்களோ அதே தாங்க வருஷம் இருக்குது. மற்றபடி எந்த மாற்றமுமே இல்லை. இந்த மாவு ஐட்டம்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா நோன்பாளிகள் சாப்பிட்டாங்கன்னா இன்னுமே ரொம்பவே ஏதாவது சைட் எஃபெக்ட்டு, இந்த ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி ஆச்சுன்னா ரொம்பவே சிரமம். அதனால் வந்து இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா
நீங்கள் வந்து மறக்காமல் வந்து இங்கே சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. போட்டேஞ்சி போட்டேன் சொன்னேன்ல நீங்கள் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.